நான் சொல்லுவதை மிக அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள். நான் புத்தகத்தில் வாசித்ததை சொல்லுகிறேன். எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான். உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். கவலையை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள். 45, 42, 50 திடீர்னு இறந்துடுறாங்க. ரொம்ப யோசிச்சு பார்த்தா கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள். இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல். கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லி தருகிறேன். இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும், யோக பயிற்சி வேணும். ஏன்னா நம்மளை கவலையோட பார்க்கறதுக்கு தான் இந்த உலகம் விரும்புது. நாம சிரிச்சிட்டு இருந்தா அவங்க உம்முனாயிடுறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப கவலையா இருக்கும்போது ஒரு வேலை செய்வேன். சொல்லி தரவா? சரவணகாந்த் பார்க்கறாரு. உளவியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிற ஆளு. சொல்லி தரவா? சாக்லேட் இருக்குல்ல, ஸ்வீட்டு, அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும். அதனால தான் நம்ம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது. நாம ஜெயிச்சுட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிடுவான். அதனால ஸ்வீட் கொடுக்குறோமா? இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லி தருகிறேன். வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க, தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க. நான் சாப்பிட்டுருவேங்க. ரொம்ப சோகமா இருந்தாலும் ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன். ஒரு வாழைப்பழமாக சாப்பிட்டுருவேன் நான், எனர்ஜிக்காக. செத்துருவங்க இல்லைன்னா நம்மளை செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க, தெரியுமா? இல்லையா? இருக்குதுங்க. சொல்றதுல என்ன பயங்கிற? நல்லா தானே ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க. காலையில் 7 மணிக்கு ட்ரெஸ் பண்ணது. நிறைய ப்ரோக்ராம் முடிச்சுட்டு 3வது ப்ரோக்ராம் வந்திருக்கிறேன். இப்போவே ஓரளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறேன்னா, காலேஜில் 7:45 மணிக்கு சைன் பண்ணும்போது எப்படி போவேன்? வீட்டிலேருந்து வானத்துலேருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன். அப்படி அப்படி வந்து கார் கதவை திறந்து பயோமெட்ரிக்ஸ் வச்சு கையெழுத்து போட்டு உள்ளே போய் கேபின்ல அப்படி உட்காந்து கஞ்சி கலையத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு அட்டெண்டன்ஸ் அது இதுன்னு எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக உட்காருவோம். பாருங்களேன், ரிட்டையர்ட் ஆயிட்டாங்க அந்த டீச்சர், எங்கள் டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. பர்வீன், எஸ் மேம். என்ன டல்லா இருக்கிற? உங்களுக்குமா? வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? அந்த ஆள் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பார். சாயந்தரம் வெளியில் ஷாப்பிங் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிருப்பார். வீட்டில் ஏதாவது பிரச்சனையா? நம் முகத்தில் ஒரு கவலையின் ரேகை வந்தவுடன் அவங்க அப்பாடா சார். இந்த உலகத்தில் இருக்கிறோம் நாம. இந்த உலகத்தில் கவலைப்படாம எப்படி இருக்கிறது? நான் 2 முக்கியமான அந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க, இளைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன். பாருங்க, 2 விஷயம். கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண், அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவர். 97 இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா. பேரழகி. எப்போ? 97லயே. வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்திருக்கிறீர்களா? நம்ம ஊர்ல குறையும். ஏன்னா இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு, இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டு, இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி 50 வயசுலயே 60 வயசு மாதிரி தெரியும், 60 வயசுல 72 வயசு மாதிரி தெரியும். எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க. கிளாரா 97 வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள், உங்கள் இளமையின் ரகசியம் என்ன? நான் படிக்கிறேன் இறையன்புவனுடைய புத்தகத்தில். இறையன்பு இந்த தகவலை தருகிறார். அது ஒரு சொற்களஞ்சியங்க. அந்த மனிதர் அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மைன்னு ஒரு புக் இருக்கு, மூளைக்குள் ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு, போர் தொழில் பழகுன்னு ஒரு புக் இருக்கு, வைய தலைமை கொள்னு ஒரு புக் இருக்கு. முடிஞ்சா கடந்துருங்க.
அடிச்சு தகவல் கொட்டி தீர்த்திருப்பான் மனுஷன். என் குரு அவர் சொல்ற, கிளாரா சொன்னாள், நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை. யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே. இன்னைக்கு நீங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து இருக்கிறல்ல, நல்லா தானே இருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துல தான் நீங்க டிவோர்ஸ் வாங்கினீங்கன்னு. என்ன உனக்கு இப்போ இந்த தம்பி செத்த நாள் வருதுல்ல, 2 வாரத்துலயோ அது 2 வாரத்துக்கு அப்புறமா வருதுயா, செத்து 13 வருஷம் ஆயிடுச்சு. ஏன்யா இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக் கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம். கிளாராவிடம் கேட்டார்கள், நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன். கிளாராவிடம் கேட்டார்கள், அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள்? கிளாரா சொன்னால், நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன். அதை நான் மறந்துட்டேயா. நமக்கு நாமளே சொல்லிக்கணும்ல மேடம். நான் இன்னைக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன். நாடி மந்திரம் பிடிச்சு வச்சுக்கோங்க. 45 வயது கடந்து விட்டது எனக்கு. 40 ஆண்டு காலமாக இந்த உலகத்தை புரிந்து 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 வந்து ஒரு இடத்தில் நிற்கிறேன். என் அனுபவங்களே ஒரு புத்தகம் தான், அதுவே ஒரு ஆதிமரம் தான். அந்த ஆதி மரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன். ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும். அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே. The only person under the sky will help you is you. உன்னை விட உன்னை மற்றவர்களால் காப்பாற்றி விட முடியாது. உனக்கு தெரியும் உன் பலவீனம் என்ன, உன் பலம் என்ன, நீ எங்கே தோற்கிறாய், எங்கே ஜெயிக்கிறாய். எல்லாவற்றையும் அடுத்தவர்களிடத்தில் காட்டுவதல்ல. கவலை கொள்ளாதிருங்கள். இந்த கவலை கொள்றது, நான் இதை சொல்லி இருக்கிறேன், நினைவுபடுத்துறேன். ஒரு காட்டுல இப்போ நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா? கஷ்டம் இல்லை மேடம், பட்டு தெரிஞ்சாதான் தெரியுதுல்ல. புரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்லை இது வரைக்கும், யூடியூப்ல வந்ததில்ல. எங்க அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கான முஸ்தீபுகளில் எங்க குடும்பம் ஈடுபட்டிருந்த போது என்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் செய்ய வந்தவர்களிடம் என் தாயார் சொன்ன சொல் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் பிள்ளை பொறுமைசாலி, ஆனா அதே சமயத்துல புத்திசாலி. எங்க அம்மா என்னோட பயோடேட்டா கொடுக்குறாங்கங்க. ஒரு பெண்ணை பெற்றவள் பாருங்களேன், 25 வருஷத்துக்கு முன்னால் இப்படி கொடுத்துருக்க முடியுமா? சொல்றாங்க, என் மகள் பொறுமைசாலி ஆனால் புத்திசாலி. பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு வந்துருவா. அம்மா சொன்ன சர்டிபிகேஷன்ங்க. நான் அப்படியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் அம்மா அப்படி நம்பினார் என்னை. பாருங்க, எப்படி எப்படி நம் வாழ்க்கையை நாம் கவலைகள் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதனை புத்தகங்களின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் நான் தெரிந்ததை உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். பெரிய மழை, காடு, காட்டாறு ஓடுகிறது. எதிர்பார்க்கல எந்த உயிரினமும். அதுல ஒரு தேள் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல. பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது, உயிர் போகல. பக்கத்துல பாக்குது, அங்க ஒரு தவளை உட்கார்ந்துச்சு. தவளைக்கு நீந்தவும் தெரியும், நடக்கவும் தெரியும். அது எங்கேயும் இருக்கும். நாம தான் அந்த தவளை. வெள்ளம் வந்தா என்ன, எது வந்தா என்ன, உயிரோடு இருக்கிறோம்ல, சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவளை. அது உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தேள் சொல்லுது, மிஸ்டர் தவளை ஆர் மிஸ் தவளை, என்னை இந்த ஆத்தை மட்டும் கடந்து விட்டுரு, இந்த தண்ணி போக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாமெல்லாம் தவளை, புத்திசாலி தவளை தானே. நாம சொன்னோம், போ, நீ தேளு, நீ கொட்டிட்டனா நான் மாட்டேன். தேள் பாருங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுச்சு தவளைய. நாமெல்லாம் எவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிற ஆளுங்கிறதுக்காக சொல்றேன். நீ என்ன லூசா?
நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினாதான் நானும் செத்துருவேனே. நீ என்னை காப்பாற்றி மட்டும் விட்டுரு, நான் அந்த பக்கமா போயிடுவேன். இவ்வளோ ஆபத்துல நான் உன்னை கொட்டுவேனா? நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன் ப்ளீஸ் அப்படின்ச்சு. நாம வந்து கன்வின்ஸ் ஆயிடுவோம்ல. அவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சு சார். முதுகுல ஏறிடுச்சு சார் தேளு. இப்போ ஆற்றை கடந்து போயிட்டு இருக்கிறோம். தவளை ஆகிய நாம் தேளை ஏற்றிக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். நடு ஆற்றுல தண்ணி தழும்புது. அப்போ தேளு கொடுக்கு எடுக்குது. இப்போ தவளைக்கு பயம். தவளை சமாதானம் பேசுது தேள்கிட்ட, கொட்டிடாத, ஜாகிரதையா கூட்டிட்டு போய் விட்டுறேன், எனக்கு நீந்த தெரியும், ப்ளீஸ் ஹோல்ட் யுவர் செல்ஃப், கொட்டாத. அது கொடுக்க எடுத்துருச்சு. தாங்க 2 அடியில ஆறு கடந்துருச்சுங்க. 2 அடிக்குள்ள கொட்டிருச்சுங்க தலையில டொங்குன்னு. இப்போ தேள் மூழ்குது, தவளையும் மூழ்குது. நாம இல்லைன்னா தவளை. நம்ம என்ன சொல்லுவோம்? டைலாக்கை நான் சொல்லவா? உன் வழிக்கு நான் வந்தேனா? நீ தானே என் வழிக்கு வந்த. என்னை காப்பாத்துன்னு சொன்ன, நான் காப்பாற்ற தானே செஞ்சேன். ப்ராமிஸ் பண்ணல கொட்ட மாட்டேன்னு. ஏன் கொட்டின? நீ ஏன் சவர, நானும் சவரம் பாரு. உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சு. அது சொன்ன டைலாக் இல்லை, இப்ப நீங்க வீட்டுக்கு கொண்டு போற டைலாக். தேள் சொன்ன டைலாக் தான் இம்பார்ட்டன்ட். தேள் சொல்லிச்சு, கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? கூட இருக்கிறது தேளா பாம்பா? இப்போ தேள்னு நான் தவளைன்னு சொன்னது நாம, தேள்னு சொன்னது நாம தேள் இல்லை. நம்மளை பெத்தது, நாம பெத்தது, நமக்கு வாச்சது, அந்த வாச்சதுக்கு வாச்சது, வேலையில வந்து சேர்றதுலாம் வந்து சேர்றது, இது எல்லாம் தான் அந்த தேளு. கூட இருக்கிறது தேளா பாம்பா பன்னியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதுகுல ஏத்திக்க மாட்டோம்ல. இவ்வளவுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். நீ எங்க இருக்கிறியோ இரு, கூட நடக்கிறியா நடு. இந்த உலகம் தேளுக்குமானது, தவளைக்குமானது. என் முதுகில் ஏறிக்கொள்ளாது.